Chennai Silks. தேமுதிக இன்று திமுக கூட்டணியில் இணைந்துள்ளதன் மூலம் திமுக கூட்டணி வலுப்பெற்றுள்ளதா? தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளிலுமே சொல்லிக் கொள்ளும்படியான வாக்கு வங்கி வைத்துள்ள தேமுதிக பல தொகுதிகளில் கட்சியின் வெற்றிக்கு தோல்வியை நிர்ணயிக்கும் என்பதை உணர்ந்தே கூட்டணியில் தேமுதிகவை சேர்த்திருக்கிறது திமுக. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் 39 தொகுதிகளில் 5000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில்தான் வென்றது திமுக. அதேபோல குறைந்த வாக்கு வித்தியாசத்திலேயே 17 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தது. தேமுதிகவின் வருகையால் இதுபோன்ற மிக சொற்ப எண்ணிக்கையிலான தோல்வியை தவிர்க்க முடியும் என திமுக கணக்கு போட்டதாக தெரிகிறது. தேர்தல் அரசியலை பொறுத்தவரை பெறக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். அதேபோல எதிர்க்கட்சிக்கு செல்ல வாய்ப்புள்ள ஒவ்வொரு வாக்கையும் தடுப்பது முக்கியம். தமது கட்சிக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டு எதிர்க்கட்சிக்கு சென்றால் அந்த கட்சிக்கும் தமக்குமான வாக்கு வித்தியாசம் 2 ஆகிவிடும். அதனால்தான் தேர்தல் சமயத்தில் சிறு சிறு லெட்டர் பேட் கட்சிகளை கூட பொருட்படுத்தி ஆதரவை திரட்டி வருகின்றன அரசியல் கட்சிகள். திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி என பல கட்சிகள் இருக்கும் நிலையிலும் அந்த கட்சி தமது கூட்டணியை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. கூட்டணி கட்சிகளுக்கு சீட் பகிர்வால் திமுக போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையக்கூடும் என்றாலுமே கூட கூட்டணியில் ஒவ்வொரு கட்சியின் இணைவும் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் என்பது அரசியலில் அனைவருக்கும் தெரிந்தது. அதற்காகவே திமுக மெனக்கெட்டு கூட்டணிக்கு தேமுதிகவை இழுக்க முயற்சி செய்து வந்தது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் சென்னை தியாகராய நகர் தொகுதியில் வெறும் 137 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வென்றார் திமுக வேட்பாளர் ஜே. கருணாநிதி. ஒட்டுமொத்தமாக 8 வேட்பாளர்கள் வெறும் 1000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை வசப்படுத்தினர். மிக குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்களில் துரைமுருகனும் ஒருவர். குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியுற்றவர்களில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் கமலஹாசனும் ஒருவர். ஒட்டுமொத்தமாக 8 வேட்பாளர்கள் வெறும் 1000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை வசப்படுத்தினர். 5000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டும் 39 வேட்பாளர்கள் தங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்து மனமுடைந்து போயினர். இந்த தொகுதிகள்தான் ஆட்சி மாற்றத்திற்கே வழிவகுத்தன என்று குறிப்பிட்டால் மிகையாகாது. அதாவது 39 தொகுதிகளில் வெற்றி தோல்விகளானது வெறும் 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி 22 தொகுதிகளில் வெறும் 5000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதே நேரம் இந்த 5000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்திலேயே 17 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தது. இந்த குறுகிய வெற்றிடத்தை நிரப்பவே கூட்டணி கணக்குகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அவற்றின் மூலம் கிடைக்கும் சில ஆயிரம் வாக்குகளும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்பதற்கான சாட்சியே 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள். தேமுதிகவால் ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலும் சுமார் 5000 வாக்குகள் கிடைக்கும் என்றால் கூட அந்த கட்சி எதிர்க்கட்சி கூட்டணிக்கு சென்றால் திமுகவுக்கும் அந்த கட்சிக்குமான வாக்கு வித்தியாசம் 10,000 ஆகிவிடும். எனவே தேமுதிகவை இழுத்தால் பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். பல தொகுதிகளில் வெற்றியை உறுதி செய்ய முடியும் என்பது திமுகவின் கணக்காக உள்ளது. கடந்த ஜனவரியில் கடலூரில் நடைபெற்ற மாநாட்டில் யாருடன் கூட்டணி என அறிவிக்கப் போவதாக தேமுதிக கூறியது. ஆனால் கூட்டணி யாருடன் என்பதை முடிவு செய்ய மாட்டோம் என்றும் உரிய நேரத்தில் அறிவிப்போம் என ட்விஸ்ட் வைத்தது. அதிமுக மற்றும் திமுக என 2 கட்சிகளிடமும் தேமுதிக பேசி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் எழுந்தது. எனினும் இதனை பிரேமலதா விஜயகாந்த் கண்டித்தார். நாங்கள் யாருடனும் பேசவில்லை என கூறியிருந்தார். அதிமுக கூட்டணியில் கடந்த லோக்சபா தேர்தலில் போட்டியிட்ட தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்க உறுதியளிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் தேமுதிகவிற்கு கடந்த ஆண்டு நடைபெற்ற ராஜ்யசபா தேர்தலின் போது சீட் கொடுக்க அதிமுக மறுத்தது. இதனால் 2 கட்சிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இத்தகைய பரபரப்புக்கு நடுவே திடீர் திருப்பமாக தேமுதிக திமுக பக்கம் இணைந்திருக்கிறது. தேமுதிகவுக்கு 7 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்படலாம் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. தமிழகத்தில் 6 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் திமுக தரப்பில் 4 பேரையும் அதிமுக தரப்பில் 2 பேரையும் நிறுத்த முடியும். இந்த தேர்தல் அறிவிப்பு வெளியான மறுநாளே தேமுதிக திமுக கூட்டணியில் ஐக்கியமாகி உள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியை பிரேமலதா சந்தித்தார். கோவையில் நடைபெற்ற ஈஷா யோகா நிகழ்ச்சியில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இணையலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிரடி திருப்பமாக இந்த முடிவை தேமுதிக எடுத்துள்ளது.
தேமுதிகவை தங்களது கூட்டணியில் இணைத்திருப்பது மூலமாக காங்கிரஸ் கட்சிக்கு திமுக செக் வைத்ததாகவே பார்க்கப்படுகிறது. ஏனெனில் கூட்டணியில் புதிய கட்சி இணைந்திருப்பதால் அதிக இடங்களை கொடுக்க முடியாது என்பதை சொல்லும் விதமாக இது அமைந்திருப்பதாக தெரிகிறது. விஜய் கட்சி பெரிய அளவில் வாக்குகளை பிரிக்கலாம் என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்து. பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை 500,000 வாக்குகள் கூட முடிவு செய்யலாம். எனவே எந்த ஒரு சிறிய வாய்ப்பையும் விடக்கூடாது என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தேமுதிகவை தங்களது கூட்டணிக்கு திமுக இணைத்திருப்பதாக தெரிகிறது. தேமுதிக கட்சி தொடங்கிய பிறகு முதல் முறையாக திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிடுகிறது. அதிமுக கூட்டணியில் கடந்த முறை போட்டியிட்டு தேமுதிக படுதோல்வி அடைந்தது. போதாத குறைக்கு ராஜ்யசபா சீட் விவகாரத்திலும் கருத்து மோதல் ஏற்பட்டது. இந்த முறையும் ராஜ்யசபா சீட் கொடுக்க அதிமுக தயக்கம் காட்டியதாக சொல்லப்படுகிறது. அதேபோல தேமுதிக நிர்வாகிகளும் வெற்றி வாய்ப்புள்ள கூட்டணியாக இருக்க வேண்டும். அதற்கு திமுக கூட்டணியில் இணைவதே பொருத்தமாக இருக்கும் என்று வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகவே பிரேமலதா விஜயகாந்த் இந்த முடிவை எடுத்திருக்கலாம். தேமுதிக திமுக கூட்டணிக்கு பாஜக தரப்பிலிருந்து ரியாக்ஷன் வந்திருக்கிறது. பாஜக வெளியிட்டுள்ள பதிவில், தன் வாழ்நாள் முழுவதும் தீய சக்தி திமுகவை எதிர்த்து மக்கள் பணியாற்றியவர் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள். அதனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் அவர் உருவாக்கிய தேமுதிகவிற்கும் கொடுமைகளையும் அவமானங்களை மட்டுமே வழங்கியது திமுக. அத்தகைய மக்கள் விரோத திமுகவுடன் இன்று கேப்டன் உருவாக்கிய இயக்கம் இணைந்ததை ஒருபோதும் கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது என கூறியுள்ளது. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.